முன்ன மாதிரி என்னால இருக்க முடியலடா. நின்னா குத்தன்றா, பர்த்தா குத்தன்றா, எந்திரிச்சா குத்தன்றா, எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கிறடா. வாழ்றதுக்கே பிடிக்கலடா. செத்துலாம் போலகுதுடா. நோ கவலைப்படாதுண்ணா, மனசு கஷ்டமாகுதுண்ணா. தினம் தினம் நான் மனசு கஷ்டப்பட்டு வாழ்றேனே, என்னால எப்படி வாழ முடியுது? ஐயோ அயாதண்ணா, உன்னை பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப ஆயா வருது. டேய், எனக்கு ஒண்ணு தோணுது, அப்படி பண்ணிடலாமாடா? என்னண்ணா? நம்ம 2 பேர் தற்கொலை பண்ணி செத்துலாம்டா. உனக்கும் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, இதுல என்னன்னா வந்து கூட தற்கொலை பண்ணிடலாம் சொல்ற? இந்த அண்ணனுக்காக வரமாட்டியாடா? என்னடா பேசுற நீ? நோ பிரச்சனை பேசி தீர்த்துக்கணும். இது மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா இது நிற்க கூடாது. நீ ஈஸியா சொல்லிடுற, என்னால முடியலையாடா. மாப்பிள என்ன இங்க உட்காந்துக்கிட்டீங்க? என் பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. எனக்கு வாழ பிடிக்கல. அடா, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா மாப்பிள? வாழை பிடிக்கலன்னா கொய்யாக்காய் வாங்கி தரேன், கொய்யாக்காய் பிடிக்கலன்னா ஆப்பிள் பழம் வாங்கி தரேன். என்ன மாப்பிள நீங்க? பாத்தியாப்பா, இவன் பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாழை பிடிக்கலன்னா கொய்யாப்பழம் வாங்கி தரான்றான். அதுவும் நல்லா தானே இருக்கும், சாப்பிட வேண்டியது தானே. சத்தியமா கொஞ்ச நேரம் நோ இப்ப நேரத்துக்கு அதுல போய் வச்சிக்கினா? அது ஒன்றும் இல்லைப்பா, காலையிலேருந்து நான் ஒப்பாரி வச்சிருந்தேன். அது பெரிய பயங்கரமான அறிவாளிகிட்ட வச்சேன்னு நினச்சேன். அது இல்லைப்பா, அது விடு நீ. மாப்பிள அவ்வளவு முட்டுனீங்க, ஒன்னும் ஆகல மாப்பிள. இருங்க மாப்பிள, நான் இதுல பார்த்து உங்களை இடிக்கிறேன். மாமா, நேத்துக்கு இப்ப கல்லு தூக்குறா. இதுல வச்சு நான் ரத்தம் வர வைக்கிறேன் மாப்பிள. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? மரியாதை கட்டுப்படு மாமா, ஒழுங்கா கல்ல தூக்கி போட்டு போ. தம்பி, மாப்பிள்ளன்னு எனக்கு உசுறு. அவர் எப்படி பேசுறாருன்னு பாரு. நோ இவ்வளவு பாசமான மாமனார் யாருக்கு நான் கடிப்பாங்க? நீ பேசாத, அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. நீ வாயை மூடிக்கிட்டு இரு. யோ மாமா, நீ போயா. மாப்பிள வீட்டுக்கு வாங்க மாப்பிள. வரம் போ, தொல்லை கொடுக்காத. தம்பி, மாப்பிள்ளைகிட்ட சொல்லி கொஞ்சம் அனுப்பிச்சு வைப்பா. சேவிங் வேறு பண்ணணும், அவர் தான் என்னை கூட்டு போகணும். அதுக்கு தான் இப்ப கூப்பிட்டுக்கிறியா? ஆமா, பாரு ஃபுல்லா வெள்ளையாச்சு. கடை பக்கம் போனா ஒரு பொம்பளை கூட என்னை பார்க்க மாட்டேங்குது. பாத்தியா, இந்த ஆள் நான் கூட்டின்னு போனோம்னு வச்சுக்க, எதையாவது சீண்டி விட்டு என்ன மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிருவான்ப்பா. அப்படியேப்பட்ட ஆளுப்பா இவன். மாப்பிள பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மாப்பிள. வா மாப்பிள. பாருப்பா, இப்படித்தான்ப்பா போயினுக்குது என் வாழ்க்கை. நான் மாப்பிள்ள இந்த அண்ணா கூட உட்காந்துக்கிறா. அவர் ரொம்ப கவலையாக்குறாரு மாப்பிள்ள. அவன் பொண்டாட்டி கூட சண்டையான், சூசைட் பண்ணிக்க போறான். இதெல்லாம் ஏன்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க? நானே வருத்தத்துல இருக்கிறேன். நோ இது என் மாப்பிள்ளா, அவங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேனா. குழுவாதரா, முந்தா நாள் சமுதாய கூடத்துல பிரியாணி தூணுக்குற என்கிட்ட சொல்லிட்டா போனேன். அங்க பீஸ் போடலன்னு வர சண்டை போட்டுக்கிற. இல்ல மாப்பிள்ள, பிரியாணி நினைச்சிருந்தா போனேன், அங்க பார்த்தாக்கா பிரிஞ்சி பழுகுது. ஏண்டா மோந்து பார்த்துட்டு அப்பா கூட தெரியல பீஸ் இருக்கா இல்லையான்னு. உருளைக்கிழங்கு இருந்திருக்குமாடா, அப்பா கூட தெரியல. நீ சண்டை போடுறதுனால அங்க கல்யாணமே நின்று போச்சுடா. மாப்பிள்ள என்னால கல்யாணம் நிக்கல, அந்த பொண்ணு ஏற்கனவே வேற ஒருத்தனை லவ் பண்ணிக்குது. அப்படியா? அப்ப அவங்க கூட ஓடிச்சா? ஆஹா, அவங்க கூட வரலன்ட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடிச்சு. சே, என்னடா இது? சரி, நோ உன் கதை நான் அதை சொல்லு. இல்லப்பா, வாழ பிடிக்கலப்பா, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா. முடிவு எடுத்துட்டியாண்ணா? எடுத்துட்டேன்ப்பா. அவ தொல்லை தாங்க முடியலப்பா, ராட்சசி. என்னன்னா பண்றது, வாழ்க்கைன்னா பல பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை தாண்டி தானே வரணும். ஒரு நிமிஷம் இருண்ணா. ஹலோ சங்கரண்ணா, நான் ரவி பேசுகிறேன். நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன், கரெக்டாக அங்கே வந்துடுண்ணா. ஆமாம் 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 ஆமாம். வயசுனா ஒரு 40-42 இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துருங்கண்ணா. அப்புறம் சொல்லுண்ணா. அதான்ப்பா, ராட்சசி மாதிரி டெய்லியும் தொல்லை கொடுக்குறாப்பா. இவ கூட வாழ்றதை விட செத்துடலாம் பாரு, தொல்லையே இல்லாம. என்ன மாப்பிள்ள யாருக்கிட்ட பேசுனா? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? எல்லாம் நல்ல விஷயம்தான். சேர் போட்டு வாங்க ஒட்டி போட்டு போறதுக்கா? டே தம்பியா, பக்கத்துல இருக்கானுக்கிறா, உங்க பொண்டாட்டி தாண்டியா? ஆமாண்ணா, எப்படின்னா உனக்கு தெரியும்? ஐயா, உன் பொண்டாட்டி ஊர் புள்ள சொல்லி கிடக்குதா? நீ யாரையும் வச்சுக்கிறியாமா? இது வேற ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியிறாளா? அவள் தான் என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அது கிடைக்கட்டும்பா, எங்களுக்கு தான் இருக்குதாண்ணா. தினம் தானே 2 பேர்கிட்ட உதவாங்குவான், 2 பேர் கேள்வி வாங்குவான். டேய், எங்க வீட்டு சேர்ல உட்காந்து வெக்கமா இல்லை உனக்கு? வயிற்றுக்கு சோறு துண்டுறியா, வேற என்ன துண்டுறியா? எப்போ என்னப்பா பேசுற? அவன் என்ன இருந்தாலும் என்னோட மாப்பிள்ளப்பா. மாப்பிள்ள இவர் பொண்ணு எடுத்துக்கிறாரு, இவர் பொண்ணு குத்துக்கிறாரு. நல்ல மாப்பிள்ள மச்சான்டா நீங்க. வாழ போறது கொஞ்ச காலம்னா, ஏன் நான் சண்டை சச்சிருவேன்? வாயை பொறுத்து கொஞ்சம் காலமா? ஏண்டா நான் 100 வயசு வாயினே எமனியா ஓரம் கட்டு உட்காந்துக்கிறேன்டா, இன்னும் கொஞ்சம் காலம்ன்ற.
என்ன பண்றது, உன் பொண்டாட்டி ஓடி போச்சு, நீ தெம்பா பேசுற, என்னால முடியலையே. இந்த பாரு மரியாதை கட்டுப்படும். அவளை பத்தி என்ன கேட்கிற? ஓடனா முடிஞ்சு போச்சு. முடியல உன் பண்டாட்டி கோக்கிலா ரஸ்லா பாக்கெட்காரோட வந்துக்கிறா. டேய் ஏன்டா இங்க வந்து சொல்ற? கோக்கிலாப்பா நல்ல பவுடர் போட்டு பல பலன்னு இருக்குதுப்பா. அவள்தான் உன் பொண்டாட்டி கோயில வந்துச்சியா, ஜாலி தான் போல இது உனக்கு. டேய் பேசாதடா. அது வந்து ரஸ்தா பாக்கெட் வந்துக்கிறாளடா. அவள்தான் 10 பாக்கெட் ரசம் வாங்கி போட்டுக்கா. இந்த பாரு மெனி பிடிச்சி போட்டுவேன். டேய் என்னடா எதுவுமே கேட்க மாட்டேன், அவமானப்படுத்துறான்டா. உங்க கதையெல்லாம் அப்புறமா பேசுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. இதோ வந்துட்டாங்கல்ல. என்ன ரவிய கரெக்டான டைம் வந்துட்டுண்ணா. இந்த ரவி யார் பார்ட்டியா? இவதானா? இவர் தானா? என்னப்பா? ஒன்னும் இல்லைண்ணா. எந்திரிப்பா. மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுங்க. எதுக்கு? என்னப்பா ரவி எதுக்குன்னு கேட்குறாரு? நோ கொஞ்சம் இழுத்து விடணா. ரவி பரவாயில்ல. என்னப்பா வயசாகுது உனக்கு? 40. ரவியா பர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் இருக்கான். என் பையங்கிறான்ல, பிரச்சனை இல்லை. எப்பா இதில் கையெழுத்து போட்டிருப்பா, மற்றபடி உன்னை 4 சாய்ஸுக்கு தரேன். ஓகேவா? 4 சாய்ஸா? என்ன சாய்ஸ்? இந்த பாருப்பா, லாரி வேலைக்கு ஆகுது, 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவானுங்க. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஸ் கவர்மெண்ட் பஸ் வேணாம், ட்ரெயினும் வேணாம், காசு கொடுக்க நம்மளுக்கு காசு கேட்பானுங்க. பிஎம்டபிள்யூ காரு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ரவி என்னப்பா பேசுறாங்க? அண்ணா அவர் சொல்றதுலாம் கரெக்டு தானே. நீங்க கீழே விழும்போது வந்து கண்ணுக்கோ பாதிப்பு இருக்கக்கூடாது, கிட்னிக்கோ பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்பதான் நாங்க அதை ரீசேல் பண்ண முடியும். என்னத்த ரீசேல் பண்ண முடியும்? என்னப்பா நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. நோ நீ தானே தற்கொலை பண்ணி போறேன்னா, அதனால தான் அதுக்கு ப்ராசஸ் பண்ணி இருக்கோம். இன்சூரன்ஸுக்கு 1 கோடி, அப்புறம் கிட்னிக்கு தனி காசு, கண்ணுக்கு தனி காசு, கீழே விழுந்த ஏத்துறான் பாரு வண்டிக்காரன், அதுக்கு தனி காசு. இதான் யார்ப்பா வாங்கி அனுபவிக்கிறது? ஏன்பா இத்தனை பேருக்கு இருமே நாங்க அனுபவிக்க போறோம். அப்படியே வாயில எதனா வந்துடும் பாத்துக்க. ஏதோ பிரச்சனைன்னு வந்து இங்க புலம்புனாக்கா இப்படிலாம் பேசுறீங்க. டேய் தம்பி என்னடா இது? நோ மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். நீ இதெல்லாம் பண்ணிட்டு செத்துன்னு வச்சுக்கா, உனக்கு கருங்கல்ல செலவு பண்ணா. டேய் கருங்கல் நடா, கருங்கல்ல வெங்கலத்துல வைக்கலாம்டா. வைக்கலாம். நீ எதனா கொடுக்குறியா? எப்பா இதெல்லாம் சொத்தப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய் ஏதோ ஆறுதல் கூறுங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்டா? ஏய் இங்க பாரு, புருஷனா கொஞ்சமா அடிக்கணும். ஒரே முட்டை அடிச்சு அவன் கோச்சிங் போய் அங்க உட்காந்துக்கிறான். நாளை பின்ன யாரை தூக்கி போட்டு மெரிப்ப? நீ சொல்றது கரெக்ட் தான்டி. ஐயோ வரல. என்னங்க நான் என்ன சொல்றேன்னு நீங்க வந்து உட்காந்துக்கிறீங்க? நீ என்ன சொல்லல, எல்லாத்தையும் தான் சொல்லிட்ட. நோ குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்குதானே செய்ய. இப்படி கோச்சிங் வந்து உட்காந்தா நல்லா இருக்குதா? ஏமா பக்கத்து வீட்டுக்காரம்மா, எங்க வீட்டுல என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு அப்படித்தாம்மா இவளை உட்கார வச்சுன்னு பைக்ல கூட்டு போனோமா, சேத்துல மாட்டிக்கிட்டு பைக் கீழே விழுந்து போச்சு. அன்னைக்கு என்ன பண்ணா இவளே கேள. என்னடி பண்ண? அசிங்கமா திட்டு நான் பாட்டு வீட்டுக்கு வந்துட்டேனே. இவ்வளவு வெயிட் இருக்கிறவள சேத்துல கூட்டு போனா கீழே விழாதுமா, நீயே கேளு. ஏமா அதான் முடிஞ்சு போச்சே, இதுக்கு மேல பேசினா பிரயோஜனம். ஏமா நீ போங்க, அவன் கிட்னி கண்ணெல்லாம் தானே குத்துட்டான். என்னது கிட்னி கண்ணு தானே கொடுத்துட்டீங்களா? குத்துக்கள் மாதிரி எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பாவுக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டுது, கிட்னி கொஞ்சம் ஃபெயிலா இருக்காது. அவரு கொடுக்காம நீங்க எப்படி கொடுக்கலாம்? ஒப்ப சொப்பு வாயம் வாழணும், நான் போய் சேரணுமா? நீங்க போய் சேர்ந்தாலும் உங்க கண்ணு உங்க கிட்னியும் உயிர் வாழும். எங்க அப்பாவுக்கு கொடுங்க. என்னப்பா இப்படி ஆகி போச்சு? ஒரு நிமிஷம் இருங்க அக்கா, வேணா ஒரு டீலிங் போட்டுக்கலாம்க்கா. இன்சூரன்ஸ் நாங்க போட்டுக்கிறோம்க்கா. உங்க அப்பாவுக்கு கிட்னியை கண்ணை எடுத்துங்கக்கா. என்னடி அப்படி பண்ணலாம்ல? சரிடி. என்னப்பா? சரிம்மா. எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க, அது நோட்ல கையெழுத்து போடு. என்னது நோட்ல கையெழுத்து போடணுமா? அட போடுப்பா. அட போப்பா. நான் ஆபீசரியா? என்னத்த மண்டங்கட்டி ஆபீசரு? போடுடா.